இருமுனையின் ஒரு புள்ளியின் அச்சுக்கோட்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுவரை கோடு அப்படின்ற ஒரு வினாவை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த கேள்வி தான் மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் வரக்கூடிய மின் அழுத்தம் அப்படின்ற ஒரு வினா தான் இது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது இந்த கேள்வி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திருப்புத்திறன் அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்துருப்போம். அதில் மின் இருமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்துருப்போம். அதனுடைய அடிப்படையில் தான் இதுலையும் பார்க்குறோம். ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். அந்த புள்ளிக்கு வந்து -q அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு நேராக சற்று தொலைவு தள்ளி இன்னும் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். அதுக்கு +q அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம இணைக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து A அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம், B அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இதனுடைய மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையத்தை நம்ம என்ன பண்றோம், ஓன்னு சொல்றோம். அப்ப -q அப்படின்ற இடத்துல இருந்து ஓவுக்கு உள்ள தொலைவை நாம ஏன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏவுல இருந்து பி இருக்கக்கூடிய தொலைவை வந்து இன்னொரு ஏன்னு சொல்றோம். அது மொத்த மதிப்பு 2a அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இரண்டு புள்ளி இருக்கு. இப்ப ரெண்டு புள்ளிகள் இல்லாம ஏதேனும் ஒரு புள்ளி, மின் இருமுனையால் ஒரு புள்ளி, ஏதாவது ஏதேனும் ஒரு புள்ளி ஏற்படக்கூடிய மின் அழுத்தம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப ஏதேனும் ஒரு புள்ளி அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் புள்ளியை. அதுக்கு பேர் வந்து நம்ம P அப்படின்னு கொடுக்குறோம் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல எடுக்கக்கூடிய அந்த Pங்கிற புள்ளியையும் ஓங்கிற புள்ளியையும் நம்ம இணைக்கிறோம். இதுக்குரிய கோணம் தீட்டா அப்படின்னு. அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த Pயும் இந்த Bயும் இணைக்கிறோம். இந்த Pயும் தீட்டாவை இணைச்ச கோட்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. அதே மாதிரி ஏபியும் Pயும் நம்ம என்ன பண்றோம், இணைக்கிறோம். இப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் அதுதான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். அதன் அடிப்படையில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய Q தூரம் R1 அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய -q அப்படின்றத வந்து R2 அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த மின். இது வந்து பார்த்தீங்கன்னா AB, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில, அதாவது Pங்கிற ஒரு புள்ளியில இருக்கு. அந்த Pன்ற இருக்கக்கூடிய புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கிட போறோம். அப்ப எதை கணக்கிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ஐயும் R2ஐயும் கணக்கிட போறோம். எப்படி R1 R2 கணக்கிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, அதாவது PBO அப்படிங்கிற பகுதியும் APO இந்த பகுதியையும் நம்ம கணக்கிடுறோம். இப்போ இந்த பகுதி தீட்டா அப்படின்னா இந்த பகுதி என்ன, இந்த பகுதி என்னன்னா அப்படின்னா மொத்தத்தும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்ப இது தீட்டா போச்சுன்னா மைனஸ் தீட்டா போச்சுன்னா மீதி இருக்கிறது தான் இந்த கோணத்தினுடைய மதிப்பு. இப்ப R1 என்பது +q இலிருந்து புள்ளி P இன் தொலைவு. இந்த R1 என்பது +q இலிருந்து புள்ளி P இன் தொலைவு. R2 என்பது -q இலிருந்து புள்ளி P இன் தொலைவு. இதைதான் நான் எழுதியிருக்கிறேன். அப்ப +q ஏற்படும் மின்னழுத்தம், +q ஏற்படும் மின்னழுத்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதன்படி தான் போடுறோம். V = 1/4πε0 q/R1. அதுக்கப்புறம் இது P +q ஏற்படக்கூடிய மின்னழுத்தம். அடுத்தது -q
கியூவினால் ஏற்படும் மின்னழுத்தம். இப்போ இது பிளஸ் கியூன்னும் போது போட்டிருக்கோம், நம்ம மைனஸ் கியூன்னும் போது வி மைனஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் Q by R2. அப்போ இங்கே மைனஸ் கியூ அப்படின்றதுனால இங்கே மைனஸ் போகிறோம். பியின் தொகுபயன் மின்னழுத்தம் அப்படின்னும் போது V ஈக்குவல் டு V பிளஸ் பிளஸ் V மைனஸ். அப்போ என்னுடைய தொகுபயன் என்னடா அப்படின்னா V பிளஸ்னுடைய சமன்பாட்டையும் V மைனஸ்னுடைய சமன்பாட்டையும் ரெண்டுத்தையும் நம்ம சொல்கிறோம். அதாவது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது தான், கூட்டுறும் போது தான் V equal Q by 4 epsilon naught 1/R1 minus 1/R2. இதே சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொசை விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு இதை அழைச்சிட்டு நம்ம அடுத்தது போடுவோம். கொசை விதிப்படி போடும்போது முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த R1 கண்டுபிடிக்க போகிறோம். R1 அப்படின்னா எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த பகுதி, அதாவது இந்த 0 இந்த O B P இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி தான், அதாவது இங்க இருக்கக்கூடிய R1 இந்த பகுதியை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த முக்கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதான் முக்கோணம் PPO. அதனுடைய முக்கோணத்தின்படி தான் நம்ம கொசைன் விதிப்படி கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம R1 சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம், அதாவது இந்த பக்கத்தில் இருக்க முக்கோணம், முக்கோணம் AOP. இந்த இது அதாவது POA இந்த முக்கோணத்தை படி கண்டுபிடிக்கணும். இது வந்து எது கண்டுபிடிக்கணும்னா R2 அப்படிங்கிறது. முக்கோணம் POPக்கு கொசைன் விதியை பயன்படுத்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். முக்கோணம் இங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய POP இந்த பகுதி தான் நம்ம என்ன பண்றோம், R1. இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கொசைன் விதியை பயன்படுத்த போறோம். கொசைன் விதினா என்ன அப்படின்னா R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA cos θ. இப்போ இதெல்லாம் நம்ம அந்த சமன்பாடு ஒன்று நம்ம கொண்டாந்து R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 பிளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2A பை R cos θ. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்னன்னா புள்ளி P தொலைவில் உள்ளதால் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவிலிருந்து பியிலிருந்து தொலைவில் இந்த புள்ளி P ஆனது மிக தொலைவில் இருக்குது. அதனால ஆரை விட A மிக சிறியதா இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம், A ஸ்கொயர் பை R ஸ்கொயரை புறக்கணிக்கலாம். அப்படி புறக்கணிச்சிட்டுனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 மைனஸ் 2A பை R cos θ. இப்போ என்ன வரும், R ஸ்கொயர் பை A ஸ்கொயர் பை R வந்து புறக்கணிச்சிட்டோம்னா R1 equal to R 1 minus 2A by R cos θ power of 1 by 2 வரும். ஸோ அதே தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், 1 by R1 equal to 1 by R 1 minus 2A by R cos θ power minus 1 by 2 போட்டுருவோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஈருறுப்பு கோவையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஈருறுப்பு கோவையை பயன்படுத்தும் போது இங்கே இருக்கிறது தான் 1 by R1 equal to 1 by R 1 plus 1 by 2 2A by R cos θ. அப்போ A by R நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு A by R இருக்கு. அப்போ 1 by R1 equal to 1 by R 1 plus A by R cos θ. இது ரெண்டாவது சமன்பாடு. முக்கோணம் AOPக்கு கொசைன் விதியை பயன்படுத்த முன்ன எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடியது இந்த பகுதி, அதாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. முதல்ல இருக்கிறது இந்த பகுதியை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த பகுதி
இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பயன்படுத்தும் கண்டுபிடிக்கணும். இது வந்து R2, இது ஒன்று R1 பட்சம். ஸோ அப்போ முக்கோணம் AOPக்கு கொசைன் விதியை பயன்படுத்த, AOPக்கு கொசைன் விதியை பயன்படுத்த, அப்போ R2 ஸ்கொயர், இது வந்து R2 கண்டுபிடிக்கிறோம். R2 ஸ்கொயர் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA cos θ. இதில் அதனுடைய கோணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் படிச்சுப்போம். இதுக்கு வந்து தீட்டான்னு சொன்னோம். இது 180 டிகிரி மைனஸ் தீட்டா, மொத்தம் இருக்குது 180. 180ல் இந்த தீட்டா கழித்த மீதி இருக்குதான். ஸோ அதுதான் 180 மைனஸ் தீட்டா போட்டுருவோம். அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா என்பதால் என்னவா மாறுது அப்படின்னா R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2RA cos θ. இங்கே இருக்கிறது மைனஸ், இங்கே இருக்கு, இங்கே ப்ளஸ்ஸாக மாறுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 ப்ளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் ப்ளஸ் 2A R cos θ அப்படின்னு வருது. சரிங்களா? அதே மாதிரி தான் புள்ளி P தொலைவில் உள்ளதால் ஆரை விட A மிக சிறியதாக இருக்குது. ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய A ஸ்கொயர் பை ஆரை நம்ம புறக்கணிக்கிறோம். அப்படி புறக்கணிச்சுன்னா வரக்கூடிய சமன்பாடு என்ன? முன்ன இப்படி R1ல போட்டோமோ அதே தான் போட்டு வரோம். கடைசியாக வரக்கூடிய சமன்பாடு மட்டும் சொல்கிறேன் நான். 1 by R2 is equal to 1 by R 1 plus 2A by R cos θ minus 1 by 2 வருது. ஸோ அதை அப்படியே இருபு கோவை தேற்றத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ 1 by R2 is equal to 1 by R 1 minus 1 by 2 plus into 2A R cos θ. So 1 by R square is equal to 1 by R 1 minus A by R cos θ. இது வந்து மூணாவது சமன்பாடு. சமன்பாடு 2 மற்றும் 3 சமன்பாடு 1ல் பிரதியிட. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சமன்பாடு 1 கண்டுபிடிச்சாச்சு, 2 கண்டுபிடிச்சாச்சு, 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கண்டுபிடிச்சக்கூடிய சமன்பாடு 2 மற்றும் 3 ரெண்டுத்தையும் கொண்டு போய் 1வது சமன்பாடில் பிரதியிடுறோம். 1வது சமன்பாடு தான் தெரியும் நமக்கு. அந்த சமன்பாடில் பிரதியிட்டுனா B is equal to Q by 4 by epsilon naught 1 by R. இது வந்து 2வது சமன்பாடு 1 plus A by R cos θ minus 1 by R 1 minus A by R cos θ. இது வந்து 3வது சமன்பாடு. ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். இதை 2யும் 3யும் பிரதியிட்டுனா அதுக்கு அடுத்து வரக்கூடியது B is equal to Q by 4 by epsilon naught 1 by R. ரெண்டுத்துலயும் 1 by R காமனா இருக்கு, வெளியே வந்துருச்சு. So 1 plus A by R cos θ minus 1 plus A by R cos θ. So இது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எப்படி பண்ணுறோம்னா B is equal to Q by 4 by epsilon naught 2AQ R square cos θ வருது. ஏன்னா 2AQனா என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இருமுனை திருப்புத்திறன் ஏற்கனவே நம்ம முன்ன கிளாஸ் நான் போட்டு காமிச்சிருப்பேன், ஞாபகம் உங்களுக்கு. P is equal to 2AQ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை போடுறோம் நம்ம. இப்போ V is equal to 1 by 4 by epsilon naught P cos θ R square அப்படின்னு வந்து முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா P cos θ is equal to P வெக்டர் R கேப் என எழுதலாம். எப்படின்னா அப்படின்னா R கேப் என்பது ஓவிலிருந்து P ஐ நோக்கிய அலகு வெக்டர். ஸோ இப்போ புள்ளி P மின்னழுத்தம் என்னவா முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is equal to 1 by 4 by epsilon naught P வெக்டர் into R cap R square அப்படின்னு வந்து முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிறப்பு நேர்வுகள்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு இதை அழைச்சிட்டு நான் நடத்தி போடுறேன். ஓகே, அடுத்தது நம்ம சிறப்பு நேர்வுகளை பார்க்குறோம். சிறப்பு நேர்வுகள் அப்படின்னும் போது நேர்வு 1, அதாவது புள்ளி P ஆனது இருமுனையின் அச்சின் பிளஸ் Qவுக்கு அருகில் அமைந்தால், அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் Q நம்ம ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன், அப்போ அழைச்சி போகிறதுனால ஒரு வாட்டி போட்டுறேன். இது மைனஸ் Q, இது பிளஸ் Q. சரிங்களா? இது P, இது P, இது A, இது 0. சரியா? இது R1, இது R, இது R2. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் Qக்கு அருகில் அமைந்தால் அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0. எனவே அதனுடைய மின்னழுத்தம் என்னவா இருக்குன்னா V ஈக்குவல் டு 1 by 4 by epsilon naught P by R square அப்படின்னு முடியும். ஸோ நேர்வு 2 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி P இருமுனையினுடைய அச்சில் மைனஸ் Qவுக்கு, மைனஸ் Qனா இந்த இடம், மைனஸ் Qவுக்கு அருகில் அமைந்தால் அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது
இதனுடைய இது தீட்டான்னு தெரியும் உனக்கு. இந்த பக்கத்தில் இது 180 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கத்தில் அமையும் போது அப்போ தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னும் போது அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் 1/4/ε0 இன்ட்டு P/r² அப்படின்னு வந்து முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர்வு வந்து 3 புள்ளி P இருமுனையின் நடுவரை கோடு. அப்போ மையத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியது இந்த புள்ளிக்கு கீழே, அதாவது O இதில் இருக்கக்கூடிய நடுவரை கோட்டில் அமைந்தால், அப்படி அமைந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆகவே V ஈக்குவல் டு 0. அப்போ இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து மின் இருமுனையால் ஒரு புள்ளியினுடைய மின்னழுத்தம், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஏன்னா மொத்தமாக ஒரே ஃபோக்கஸில் நம்ம பார்க்க முடியல. போர்டு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அழைச்சி சின்னதாக பார்த்தோம். நம்ம நீங்கள் வீடியோவை முதல்ல இருந்து கரெக்டாக கண்டினியூஸாக நம்ம பார்த்து அதை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக எழுதுங்க. அப்படி எழுதிட்டு வந்து இந்த கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில், என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா?